அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமானது. எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்டில் பணப்பற்றாக்குறை. கணவன் கொடுக்கின்ற பணம் மனைவிக்கு காண மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றார், என்னுடைய உழைப்பு இவ்வளோதான், நான் என்ன பண்ண முடியும், நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறார். இல்லை ஒருத்தர் என்ன சொன்னார்னா, கொடுத்துட்டு அதிகாரமாக சாப்பிட்டு போகிறாரு, ஒன்றும் சொல்ல முடியல. பொருளாதார பற்றாக்குறைகளை ஒரு மனிதனால் வீட்டில் இருந்தபடியே நீக்க முடியுமா அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்காங்கன்னா நீக்க முடியும். அதை நீக்குவதற்கு என்ன சொன்னா, சாஸ்திரத்தில் வழியெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் யாரும் நீங்கள் பட்டினி கிடக்கணும், கஷ்டப்படணும், சிரமப்படணும் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சில நடைமுறை ஒழுக்கங்களை என்ன சொன்னோன்னா கடைப்பிடிங்கள். அப்படி நடைமுறை ஒழுக்கங்களை கடைப்பிடித்தால் அதற்குண்டான சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம். அப்போ இந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால், பெரிய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை இது பெண்கள் மட்டும்தான் செய்யணும். பெண்கள் மட்டும்தான் செய்யணும், வேறு யாரும் ஆண்களுக்கு இங்கே பவர்ஸ் கிடையாது. அப்போ வியாழக்கிழமை நம்மளுடைய வீட்டு அடுப்பங்கரையை நன்றாக சுத்தம் பண்ணிடணும். சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடித்த பிறகு அவங்க படுக்க போகிறவங்க போங்க, எனக்கு வேலை இருக்குது, யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடணும். சொல்லிட்டு அடுப்பு எல்லாம் சுத்தம் பண்ணணும். கிச்சனில் கிடக்கிற பாத்திரங்க அத்தனை என்ன சொன்னாலும் விலைக்கு சுத்தம் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி அப்படி பார்த்தா என்ன சொன்னான்னா அடுப்பங்கரை லட்சுமி கடாட்சமாக வைத்திருக்கணும். பெரும்பாலான வீட்டில் பொருளாதார பற்றாக்குறைக்கு காரணம் அடுப்பங்குடத்தில் போய் பார்த்தால் அங்கே லட்சுமி குடி இருக்கவில்லை. ஏன்னா ராத்திரி சாப்பிட்டு அப்படியே போட்டு விடிய காலம் வேலைக்காரி வருவா, பார்த்து போயிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போய் படுத்துறது. அது நாரிக்கிட்டே கிடக்கும். நார 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 மகாலட்சுமி என்ன சொன்ன வெளியே போயிருக்கும். சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் 4ஆம் பாவத்தில் தான் குரு உச்சமாகிறார். 4ஆம் பாவத்தில் தான் குரு உச்சமாகிறார். 4ஆம் பாவம் என்பது வீடு, 4ஆம் பாவம் என்பது குடும்பம். சுக்கிரன் எங்கே உச்சமாகிறாரு, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல தான் அவருக்கு உச்சம். நீங்கள் எல்லாரும் சுக்கிரன் 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 சொல்லியிருப்பீங்க. நீங்கள் குரு, இந்த குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர் உச்சமாகிறது காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துல தான் உச்சமாகும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, பெண்கள் வியாழக்கிழமை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கடையில் அன்னைக்கே வியாழக்கிழமை மதியம் 1 to 2 கடைக்கு போய் நாட்டு மருந்து கடையில் பிரியாணி இலைன்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு போயில அந்த பிரியாணி இலை நீளமாக கிடக்கும். அந்த பிரியாணி இலை என்ன சொன்னால் ஒரு நல்ல இலையாக அழகான இலையாக வாங்கிக்கிடும், ஓட்டைக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த இலையை கொண்டு ஒரு பச்சை ஸ்கெட்சு பெண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கிடும், இல்லைன்னா மார்க்கர் பென் ரெடி பண்ணி வச்சுக்கிடும். அந்த மார்க்கர் பெண்ணை வைத்து என்ன சொல்லலாம்னா இந்த இடது கையில் இப்படி என்ன சொன்னா இலையோடைய காம்பு பகுதி இந்த பக்கம் இருக்கும், அதோடைய கீழ்ப்பகுதி இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கும். ஒரு இலையை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அதோடைய காம்புன்னா புடுங்கக்கூடிய காம்பு இந்த இடத்துல இருக்கணும், அதோடைய நுனி இங்கிட்டு இருக்கணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மோதிர விரலை பார்த்து இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா இப்படி வச்சுட்டு அந்த பச்சை அந்த பிரியாணி இலையில் அழகான ஒரு ஸ்வஸ்திக் சக்கரம், ஸ்வஸ்திக் ஈஸியாக தான் போடக்கூடியது,
ஸ்வஸ்திக் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ப்ளஸ்ஸை போட வேண்டியது இங்கிட்டு ஒரு கோடு, இங்கிட்டு ஒரு கோடு, இங்கிட்டு ஒரு கோடு இழுத்துறணும். நிதானமாக இழுத்துட்டு அந்த திரும்ப வந்து என்ன சொன்னான்னா அதை இப்படி திரும்ப பார்த்து நீங்கள் எவ்வளோ அந்த போட்டதை ஸ்வஸ்திக் சக்கரம் நடுவில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷம் என்ன சொன்னால் நீங்கள் எப்படி அழகாக வரைஞ்சிங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னோன்னா, இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது வெள்ளி கிளாஸ், கண்டிப்பாக அந்த வெள்ளி கிண்ணமோ அல்லது வெள்ளி கிளாஸோ அடுப்பு பக்கத்தில் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிடணும். வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் 9 மணிக்கு மேலேயோ 10 மணிக்கு மேலேயோ, ஆனால் இதை 12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். 12 மணிக்கு மேலே செய்யக்கூடாது. அப்போ இதை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி பிரியாணி இலையில் ஸ்வஸ்திக் சக்கரம் பச்சை கலர் மார்க்கர் பென் வச்சு போடுங்க. அழகாக போடுங்க. சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஸ்வஸ்திக் தான் போடணும். போட்டுட்டு என்ன சொல்லணும், எந்த மந்திரமும் சொல்ல தேவையில்லை. எந்த மந்திரமும் சொல்ல தேவையே கிடையாது. அந்த மந்திரம் சொல்லாமலே என்ன சொன்னோன்னா, பிரியாணியுடைய காம்பு என்று சொல்லக்கூடிய அந்த இலையை பிடுங்கும்போது தான் காம்பு என்பது அந்த இலையை பிடுங்கும்போது இருக்கிற காம்பு தான். நுனி ஊசியாக இருக்கும். அந்த நுனி என்ன சொன்னோன்னா இப்படி இருக்கணும். இங்கே காம்பு, இங்கே நுனி இப்படி இருக்கணும். இப்படியே வச்சு என்ன சொன்னால் ஸ்வஸ்திக் சக்கரம் அழகாக போடணும். போட்டுட்டு என்ன சொன்னோன்னா நல்லா திரும்ப நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் போட்டதை அழகாக அதை பார்த்தே கற்பனை பண்ணணும். பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு இப்போதைக்கு எல்லாரும் வீட்லேயும் என்ன சொன்னான்னா கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. அந்த ஸ்டவ்வில் என்ன சொல்கிறான்னா அந்த அப்படியே சிம்மில் பற்ற வச்சுட்டு அந்த இலையை அப்படியே நிதானம் காம்போடு நிதானம் எரிக்கணும். சிம்மில் வச்சு நைஸாக எரிக்கணும். எரித்து அந்த இலை கருகும். ரெண்டாவது என்ன சொன்னான்னா இடுக்கி இருக்கு இல்லையா, இடுக்கி சின்ன இடுக்கி. ஏன்னா உங்கள் கையில் ஏன்னா கேஸுங்கிறது ரொம்ப பவராக லைட்டாக சிம்மில் வைங்க. வச்சுட்டு முதல்ல என்ன சொன்னால் நீங்கள் இலையை இப்படி பிடிச்சிக்கிட்டு உள்ளே எரிய கொடுத்துட்டு இடுக்கியை வச்சு என்ன சொன்னால் கையில் அடுத்து நம்ம கையை தொடவதற்கு முன்னால் இந்த இலையோடைய காம்பை நீங்கள் அழகாக இந்த இடுக்கியை வச்சு பிடிச்சிட்டு ஃபுல்லாக எரிச்சிருங்க. எரித்து முடித்து அது கருகி சருகாகும் ஒன்று என்ன சொன்னான்னா, இந்த வெள்ளி கிண்ணத்தில் தண்ணீர் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் என்ன தண்ணீர் வைக்கணும், பன்னீர் தான் வைக்கணும். நல்ல பன்னீர் அதில் அப்படியே உள்ளே போட்டவொன்னு என்ன செய்யும்னா அழகாக நல்லா என்ன சொன்னான்னா அது நமந்துடும். அப்படி நமந்துடணும். அது நமர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். அப்படியே நமந்த உடனே என்ன சொன்னால் லேசாக உங்களுடைய கையை வச்சு கலக்கினாலும் சரி தான், இல்லை ஒரு சின்ன கரண்டி வச்சு கலக்கினாலும் சரி தான், அந்த பன்னீர் தண்ணியில் வெள்ளி கிளாஸில் இருக்கிறது பன்னீர் தண்ணியில் அல்லது அந்த கிண்ணத்தில் நல்லா அந்த பிரியாணி இலை கருக்குனதை நீங்கள் அழகாக போட்டு நல்லா கலக்கி அப்படியே உங்கள் அடுப்பாங்குடத்தை உள்ள சுற்றி நல்லா தெளிச்சு அடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக தொளிச்சு ரெகுலராக நீங்கள் பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால் இதை வாரம் வியாழக்கிழமை பிரியாணி இலையில் ஸ்வஸ்திக் சக்கரம் போட்டு அழகாக நீங்கள் என்ன சொல்கிறேன்னா தொளித்து கரெக்ட் பண்ணி நான் சொன்ன விஷயத்தின்படி எல்லாம் நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் இதை ரெகுலராக செஞ்சு வந்தீங்கன்னா 100% பொருளாதார பற்றாக்குறை நிறையா வரும், ஆனால் இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவர்களும், கணவனுடைய சம்பாத்தியம் கம்மியாக இருக்கிறவர்களும், மனைவி வேலைக்கு போயும் பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது என்று நினைக்கிறவர்களும் இந்த அருமையான விஷயத்தை நீங்கள் மானசீகமாக நம்பிக்கையுடன் செய்தீர்கள் என்று சொன்னால் 100% இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும். இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு அற்புதமான விஷயம். இந்த விஷயத்தை நாம் ரெகுலராக வியாழக்கிழமை என்ன சொன்னாங்கன்னா ரெகுலராக செஞ்சுட்டு வரோம். உங்களுக்கு என்றைக்கு பொருளாதார பற்றாக்குறை நீங்குகிறதோ அப்போ இதை விடுங்க. சரி, பொருளாதார பற்றாக்குறை திரும்ப வந்துருச்சுன்னா இந்த விஷயத்தை ஆரம்பிங்க.
இப்படி ரெகுலராக ஒரு மனிதன் இதை செய்து வர 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 என்ன நடக்கும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் உங்களுக்கு நீங்கி உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லக்கூடியதை உருவாக்கி கொடுக்கும். அது ராத்திரியே என்ன சொல்கிறாங்க, மேலே பணத்தை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை எல்லாம் பண்ணாதீங்க. அதாவது ஏதாவது ஒரு முறையை கடைப்பிடிக்கணும். ஏதாவது ஒரு முறையை கடைப்பிடித்தால் இக்கட்டான காலங்களில் கூட என்ன நடக்கும் அப்படின்னா, தேவை 100 இருந்தால் 80% வந்துடும். எல்லா மனிதனும் இறைவனே பற்றாக்குறை உள்ளவர் தான். மனிதன் எம்மாத்திரம், இறைவனே பற்றாக்குறை உள்ளவர். அவன் திருப்பதி ஏழுமலையானை பார்க்கலையா? பாருங்க, கோயில்களில் பாருங்க, இன்னும் உண்டியில் எதுக்கு வாங்குறாங்க? ஏன் உண்டியில் வச்சாங்க? கோயில்களுக்கு பணம் தேவையா? அங்கேயும் தேவை இருக்க போய் தான் என்ன சொல்ல உண்டியில் வச்சான். உண்டியில் வச்சதுக்கு காரணம் அங்கே எழுதி போட்டிருப்பான், உங்களுடைய காணிக்கைகளில் உண்டியல்களில் போடுங்கள் அப்படின்னு. எதுக்கு எழுதி போட்டிருக்கான்னா, அங்கே தேவை இருக்கிறது. அப்போ தெய்வத்திற்கே தேவை இருக்கிறது. ஏன்னா தெய்வம் நினச்சா என்ன சொன்னான்னா தேனாரும் பாலாரும் பெய்ய வைக்கலாம் இல்லையா? அவர்களும் அப்படித்தான் பற்றாக்குறை உள்ளவர்கள் தான். மனிதனும் பற்றாக்குறை உள்ளவர்கள் தான். அதனால் நான் சொன்ன இந்த பொருளாதார பிரச்சனை நீங்குவதற்கு இந்த ஒரு விஷயத்தை அழகாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதை ரெகுலராக யார் மானசீகமாக செஞ்சீங்களோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.